காலகட்ட மாடு கீழகட்ட மாடு கட்ட வந்த மாடு ஊரவே உண்ணா விசூரா நெருப்புடா நெருப்பு ஆனந்தரா தண்ணி ஊற்றி அமுச்சிடுவான் எத்தனை இல்லை என்னது கிட்ட கிட்ட வரான் பல்லு முடியுது அவசாரி முடியுது அந்த காலத்துல பத்தினி பேர்ல சாமி வந்து ஆடிச்சு இந்த காலத்துல தேவடியா பேர்ல சாமி வந்து ஆடுடா தேவடியா பையா பத்திரி மேல சாமி வந்தா சாமி அது ஏப்பா இப்ப வந்து இந்த காலத்து தேடி சாமி வந்தா சாமி இல்லாத அதுல பேசாச்சு புதுசாக வந்தாலும் பேய் வந்து ஆடுமா சாமி வந்து ஆடாது எங்க ஐயா இருக்கார நாகப்பன் எந்த சமாவுக்கு தாம்பலம் வச்சாலும் அந்த ஊரை போய் நாடகத்தை பார்த்துட்டு தான் எங்க ஐயா தாம்பலம் கொடுப்பாரு. ஆமா ஆமா நாட்டாமா ஆமா ஆகாயம் பெண்ணு பெண்ணு பூமாதேவி பெண்ணு பெண்ணு அழகடலும் பெண்ணு பெண்ணு அது அமர்ந்திருக்கால சர்வ லோகத்தை பெற்றெடுத்த உலக மாதா செல்லமுத்து மாரியம்மா அவளும் ஒரு பொண்ணு பெண்ணு கிழக்கே சமுத்திரம் இருக்க சமுத்திரத்துக்கான அனுபோட்டா இருக்குது இல்ல சத்தி ஹாய் பேசாதீங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பது சமுத்திரம் பத்தினி பெண்களுக்கு நமக்கு தலை போனாலும் பரவாயில்ல உத்தமி பெண்களுக்கு நமக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல யாக்கையான சரீரத்துல ஆண்டவனாக படுக்கப்பட்ட நம்ம கற்பதற்கு கத்து விடுபடியா நடக்கக்கூடாது பொண்ணா பிறந்தா புத்தி இருக்கணும் ஆனா பிறந்தா அறிவு இருக்கணும் மானம் போய் உயிர் வாழ்வதை விட யாக்கையான சரீரத்தை மாய்த்துக் கொள்வது பெண்களுக்கு பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொண்டையை திருத்த முடியாதுடா. ஒரு கொண்டையை கிழக்குமா ஒரு பேணு ஒரு கோத்திரத்தை அழுப்பால ஒரு பெண்ணு ஒரு தாய்த்தத்துக்கு ஒரு பெண்ணாக பிறந்தா பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமை தேடி தருவோம் தான் பெண். தொட்டா தாலி கட்ட ஆம்படியா தொடரணும் இந்த சரீரத்தை பாத்துட்டு தொடரணும். அவன் என்ன வசனம் ஒரு அறிவாளி சிரிப்பா சிரிக்கிறிய அவனை ஏந்திச்சு வந்து சாட்ட மாட்டான். என்ன சாத்துவாங்க அப்படி சொல்லு. ஆத்தூர் வழி விழுப்புரம் வழி போக மாட்டேன். ஆத்தூர் வழியா போக மாட்டேன். ஆத்தூர் தாலி கட்ட ஆம்படியா தொடரணும். இல்ல பாத்துட்டு நெருப்பு தொடணும். நெருப்பு தொடணும். அவன் செத்துருவாங்க. பொண்ணா பிறந்தா நெருப்பு மாதிரி இருக்கணும். ஆமா ஆமா ஆம்பளை கெட்டே வரமாட்டான். சுற்றுமா நெருப்பு எப்படின்னா புள்ள பேக்கறது நெருப்பு போன போம்பல இருந்தா ஐயோ சொல்லுடாப்பா போக நெருப்பு மாதிரி எதிர்க்க இருக்கணும். மாத்தானுக்கு நெருப்பு மாதிரி இருக்கணும். மாத்தானுக்கு ஆம்படியாங்க ஐயா தவற இந்த முந்தானி இருக்க ஆம்படியானுக்கு போட்ட முந்தானிய வேற ஒரு பையனுக்கு போடுறவன். சொல்லு இந்த முந்தானி தானே ஆம்பளான் கோட்டை முந்தானி வேசனம் போடக்கூடாது. இந்த முந்தானி கொடி வச்ச போட்டு ஏன் வேற போட காட்டிட்டு அந்த முந்தானி வேற ஒருத்தர் போறது. பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து அம்மா ஆம்படி ஆணுக்கு போட்ட முந்தானிய தானே வரவனுக்கு போடக்கூடாது. ஆம்படி ஆணுக்கு போட்ட முந்தானிய வச்சு கொடி கையில போட்டு வேற போடவ கட்டிக்கிட்டு வந்து அந்த முந்தானி வரவனுக்கு போடலான்றியா? உலகத்தை திருத்த வந்திருக்கிற தேவடியா பையா கத்து கொடுக்க வந்திருக்க கட்டன் இல்லை. அதனால சமைக்க வந்தவ யாரு? நாட்டுடைய பெருமை எல்லாம் தெரியுமாடி? தெரியும். கொட்டி வைக்கிறாங்க ஹோட்டல்ல 10 கிலோ பொன்னி அரிசி, 10 கிலோ வறுத்த மீன், 10 கிலோ குழம்பு மீன், 10 கிலோ வறுத்த கோழிக்கறி, 10 கிலோ குழம்பு கறி ஹோட்டல்ல போட்டு வைக்கிறாங்க. தனிக்கா இங்கே போட்டு இங்க வாயம்மா நாங்களாம் ஹோட்டல் தான் சாப்பிட்டோம். நீ வீட்டுல இருந்து டிப்பு எடுத்து வந்தேன். என்ன ஊர்ல இருந்து? விசூர்ல இருந்து. நானும் தாண்டி சாப்பிட்டேன். போய்
பாவத்தை செய்தல உலகத்தில பெண்ணாக பிறப்பார் 2 கோடி பாவத்தை செய்தல எளிமையில விதவையாவார் 3 கோடி பாவத்தை செய்தல மகளிர் பேரெடுப்பார் 4 கோடி பாவத்தை செய்கிறவன் தான் ஆனத்தூர்ல ஒக்கா தங்கச்சி மாதிரி தேவடியா சொல்லிடுவோம். அத்தனைக்காரா எங்க அக்கா தேவடியாதான். எங்க அக்கா சாப்பிட்டோம். யார் உங்க அக்கா? செத்து போட்டு எங்க அக்கா அந்த பாடி போன எத்தனை பேர் தருமா வருவான்? ஊர் பசங்களே அந்த ஊர் நீ செத்து போ 10 பேர் உதவும். ஆமா ஆமா உண்டுதாடா எங்க அம்மா இருக்காங்களே பொன்னூர் நாயகத்திற்கு நான் சுந்தர தாதி. அதான் மறுக்க வெட்டுறியா? என்ன வெட்டுறேன் ராமாயணத்தை எழுதி முடிச்சவர் யாரு? கம்பர் பெருமான். ஆமா. நாட்டினுடைய வளப்பட்ட பார்க்கலாம் வந்தாராம் கம்பர் பெருமான். தெற்க போனாராம், கிழக்க போனாராம், வடக்க போனாராம். ஊரை பார்த்தாலும் சேமமா இருந்துதான், ஜனங்களை பார்த்தாலும் நாகரிகமா இருந்தாங்களாம். இது போன்று. ஆமா. மேல்நாட்டை போய் பார்த்துட்டு மேற்க போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு மேற்க போனாராம். மேல்நாட்டை போய் பார்த்துட்டு வந்து ராமாயணத்துல என்ன எழுதி வச்சிருக்கா தெரியுமா? ஊரெங்கும் பட்டு தொட்டி உண்டதோ கம்மஞ்சோறு பேருதான் வம்பந்தும்மா வெண்டீரோ நாயும் பேயும் நீரெல்லாம் சேற்று நாட்டும் நிலமெல்லாம் கல்லு முள்ளு காரூலாம் கொங்கு நாடு கனவுல நினைவு மேல்நாட்டை போய் பார்த்துட்டு வந்து ராமாயணத்துல இந்த செய்யுள் எழுதி வச்சிருக்காரு. கனவுல கூட நினைக்க கூடாதா மேல்நாட்டை. இல்லப்பா, கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இருக்கு. தூய தமிழ் நம்ம பக்கம் வாழைப்பழம்னு சொல்றோம். மேற்க போனா வாழைப்பழம், தெற்க போனா வாழைப்பழம். தேசங்கள் தோறும் பாஷைகள் வேற. நம்ம ஊர் பக்கம் வந்து குழம்பு பண்ணுவோம். அது மாதிரி கோயம்பு கூத்தாடி வாட்டாங்க சோறு போட்டு கிடையாது. இருக்கட்டும், உங்க தேசங்கள் தோறும் பாஷைகள் வேற. மேற்க இருக்க மலைகள் அதிகமான நாடு. மலைகள் மேற்கதான் மலைகள் அதிகமான நாடு. மலையடி வாரத்துல வெள்ளாடுலாம் மேய்ஞ்சுக்கிட்டு நின்றுதான் சித்திரை மாசத்துல அங்க முன்ன போற மலையடி வாரத்துல வெள்ளாடுலாம் மேய்ஞ்சுக்கிட்டு நின்றுதான். சித்திரை மாசம் கத்திரி வெயில் இடி மின்னல் காத்து மழை எல்லா வெள்ளாடுலாம் இருப்பு வீட்டுக்கு ஓடி போச்சு. வெள்ளாடுவேன் அது ஐயா ஆடும். எல்லா வெள்ளாடுலாம் இருப்பெடுத்துக்கு ஓடி போச்சு. அதுல ஒரு வெள்ளாட்டு கடை ஒடியாண்டு சிங்கம் இருந்த கோகையில பூத்துக்குச்சிடியமோ. சிங்கம் கோகையில சிங்கம் இருந்த கோகைன்னு தெரியாது ஆட்டுக்கு. எல்லா வெள்ளாடு அது வீட்டுக்கு ஓடி போச்சு. அதுல ஒரு வெள்ளாட்டு கடை ஒடியாந்து சிங்கம் இருந்த கோகையில பூந்துக்குச்சு. சிங்கம் எங்க மழையில நஞ்சுக்குன்னு அது இருப்பதுக்கு அது ஓடியாந்து சிங்கம் வெளியே நிக்குது. ஆட்டுக்கடா உள்ள இருக்கு. ஆட்டுக்கடாவுக்கு குரு தசை. அந்த சிங்கத்துக்கு சனி தசை. சிங்கம் என்ன கேட்டது ஆட்டுக்கடாவா? ஆடுறாவா என் கொகையில நிக்கிறவா அப்படின்னு சிங்கம் கேட்டது ஆட்டுக்கடாவா. இதுக்கு குரு தசையாச்சு. இதுக்கு ஒரு யோசனை வந்தது வெள்ளாட்டுக்கு. நான் மலையாள பகவதி வீர என் விரதம் முடியுமில்ல. 5 யானை 6 புலி ஒரு சிங்கத்தை சாட்டா என் விரதம் முடியும். 5 யானையை சாட்டா 6 புலியை சாட்டா ஒரு சிங்கத்தை எதிர்பார்த்தா வாடா உள்ள ஆட்டுக்கடா ஓட்டை எடுத்துக்க வாசல் எடுத்துக்க ஓட்டம் முடிச்சுதான் சிங்கண்டி அம்மா. சிங்கம் நடுவழியில நரி வந்தது. என்ன அண்ணா காட்டுக்கே நீ ஒரு ராஜா என்ன அண்ணா ஓட்டம் ஓடியாரியா மூச்சுவாங்கிற மாதிரி அப்படின்னு கேட்டது நரி சிங்கத்தை. சிங்க நரி கிட்ட என்ன சொல்லிச்சு? யாரோ என் கொகையில மலையாள பகவதி வீர நிக்கிறான். அவன் விரதம் முடியுமில்ல. 5 யானை 6 புலி ஒரு சிங்கத்தை சாட்டா விரதம் முடியும் சொல்லிட்டான். 5 யானையை சாட்டானா 6 புலியும் சாட்டானா ஒரு சிங்கத்தை எதிர்பார்த்தா நானா போய் மாட்டிக்க பார்த்தா
மிச்ச கதையை உங்க கைசி சொல்றேன்னு ஓட்டம் முடிச்சுதாண்டியா பசிங்க. ஓட்டம் முடிச்சுடா. இங்க வாண்ணா, இந்த பஞ்சாயத்தை என் சொந்த செலவுல தீர்க்கிறேன். ஒடுக்க பயமா இருந்தா ஓவால ஏவால கட்டு. சிங்கத்தை கட்டி இடிச்சுக்கின்னு வருது இந்த நரி. நாட்டுக்கடா என்ன நினைக்குது? போன சனியினை இழுத்துக்கின்னு வருது அந்த நரி. இதுக்கு குரு தசையாச்சு. அப்போ ஒரு யோசனை வந்தது கடாவுக்கு. நிறைய சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரும் சினியதக்காரரா இருந்தோம். அந்த சிங்கத்தை நான் இட்டுக்கிட்டா வர சொன்னேன். சிங்கத்தை நீ கட்டிக்கின்னு வரையாச்சு. எது நரி வந்து அவாளுன்னு சொல்லிட்டு நரி வாழ பாதி எடுத்துக்கிட்டு சிங்கம் ஓடிச்சா. அந்த மாதிரி உனக்கு சனி தசை நடக்குடா தேவடியா பையா. கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். என் கடவுள் தேவந்தூராறு பாட்டு இல்லைன்னா கூத்தாடிக்கு சோறு கிடையாது. ராமசாமின்னு பாட்டு பாடுற பொண்ணு வேஷக்காரங்களும் என் கடவுள் பாட்டு தான் தேவந்தூரார் பாட்டு. அம்பாளை வழிபாடு செய்து திரும்பி பார்ப்போம். ஆட்டக்காரி அருள்தாராயம்மா. ஆட்டக்காரி அருள்தாராயம்மா. எங்கள் அருகில் வாயம்மா. ஆட்டக்காரி அருள்தாராயம்மா. அருள்தாராயம்மா நீ ஆட்ட பகவாயம்மா. அருள்தாராயம்மா நீ ஆட்ட பகவாயம்மா. ஆட்டு கோட்டையோரு கோட்டானை அடித்தது. பாட்டுக்காரன் தனக்கு ஞான பால் கொடுத்தாயே. பாட்டுக்காரன் தனக்கு ஞான பால் கொடுத்தாயே. எம்மா பால் கொடுத்தாயே. எம்மா பால் கொடுத்தாயே. எங்களை பாதுகாப்போயே. ஆட்டக்காரி அருள்தாராயம்மா. அருள்தாராயம்மா எங்கள் அருகில் வாயம்மா. அருள்தாராயம்மா எங்கள் அருகில் வாயம்மா. இட்டு விரல் அஞ்சு விடும் நீ ஆண்ட மதுரையிடும். இட்டு விரல் அஞ்சு விடும் நீ ஆண்ட மதுரையிடும். நீடூழி தேவதாய கருணிய தாயே. எம்மா அருளின தாயே. எம்மா அருளின தாயே. எல்லோருக்கும் ஆனந்த தாயே. ஆட்டக்காரி அருள்தாராயம்மா. அருள்தாராயம்மா எங்கள் அருகில் வாயம்மா. கட்டக்கார கட்டளித்தாய். கட்டளைக்கு கால் கொடுத்தாய். கட்டக்கார கட்டளித்தாய். கட்டளைக்கு கால் கொடுத்தாய். அடி காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி நீ அம்மா. ஆட்சி நீ அம்மா. எம்மா
துணை இருந்தாயே எம்மா துணை இருந்தாயே நான் தொழுதை வழி ஆட்டக்காரி ஆட்டக்காரி அண்ணாயம்மா அண்ணாயம்மா எம்மா வேட்டைக்காரன் தனக்கு ஞானமே கொடுத்தோயே எம்மா வேட்டைக்காரன் தனக்கு ஞானமே கொடுத்தோயே எம்மா வேல் கொடுத்தாயே எம்மா வேல் கொடுத்தாயே சூரனை வேலெடுத்தாயே ஆட்டக்காரி ஆட்டக்காரி அண்ணாயம்மா அண்ணாயம்மா எட்டு நடக்காத புகழ் ஏழு மலமணி செல்லமுத்து மாரியம்மா அம்பாளுடைய பெருமையை ஏற்றிலே எழுதினா கூட மடங்காது அடங்காது அவ்வளோ மகத்துவம் மறுத்த அம்மா அந்த அம்மா செல்லமுத்து மாறி எல்லாம் அறிவாளிங்க உட்காந்து நாடகம் பாக்குறாங்க ஆமா ஆபாசமான வார்த்தையை சபையில சொன்னா அதை கிரிபிக்க முடியுமா முடியாது நல்ல பாம்பு இருக்க அடித்தால் ஒரு விதமா படையெடுக்கும் ஆமா மகிட உதம்போது பார்த்தால் ஒரு விதமா படையெடுக்கும் ஆமா ஆமா மகிட உதம்போது பார்த்தா அழகா பிரகாசமா படையெடுத்தாடுமா நல்ல பாம்பு ஆமா நல்ல பாம்பு படையெடுத்தாடுவதை பார்த்து விட்டு நான்கூழ் என்று சொல்லக்கூடிய நாக்கு பூச்சி நல்ல பாம்பு மாதிரி படையெடுத்து ஆடலாம்னு ஆசைப்பட்டுதான் நாக்கு பூசி நாக்கு பூச்சியை கோழி பார்த்தா என்ன பண்ணும் கொஞ்சம் முழுங்கிடும் இந்த நல்ல பாம்பு போன்ற ஒரு சபை சார் நல்ல பாம்பு போன்ற ஒரு சபையில சபையில நம்ம ஒரு நாக்கு பூச்சி மாதிரி வந்திருக்கிறோம் ஆமா அசுத்தமில்லாத தடாகத்துல பக்கத்துல தாமரை பூவை பார்த்தா பார்த்தா எவ்வளோ பிரகாசமா எவ்வளோ அழகாக இருக்கும் ஆமா அதே தடாகத்துல கொட்டிக்கிழங்கு ஒரு பக்கமா இருக்குமா கொட்டிக்கிழங்கு இந்த செந்தாமரை புஷ்பம் கொண்ட ஒரு சபையில சபையில நம்ம ஒரு கொட்டிக்கிழங்கு மாதிரி வந்திருக்கிறோம் ஆமா ஆமா அம்பாளுடைய பெருமையை ஏட்டிலே எழுதினா கூட மடங்காது அடங்காது அவ்வளோ மகத்துவம் படுத்த அம்மா செல்லமுத்து மாரியம்மா செல்வம் தலைக்கு அந்த அம்மா இருக்கிற ஊர் ஆமா 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 உண்மைங்க ஏட்டில் அடங்காத புகழ் இரேழு போன மகிழ் எம்மா எங்கிலிங்க கூசுதம்மா உந்தனாலயோ எம்மா எங்கிலிங்க கூசுதம்மா உந்தனாலயோ உந்தனாலயோ ஓ தேரி மாலையோ ஆட்டக்காரி ஆட்டக்காரி அண்ணாயம்மா அண்ணாயம்மா பாட்டு செய்ய ராமலிங்கம் பாடியான புகழை என்றோ பாட்டு செய்ய ராமலிங்கம் பாடியான புகழை என்றோ காட்டு வழி தங்கராஜ கல்ல குப்பாமி காட்டு வழி தங்கராஜ கல்ல குப்பாமி எங்கடவுள் ராமசாமி கவியை ஒப்புமி சூரகாசு 50 ரூபா கொடுத்துருவீங்கடா முன்ன 10 ரூபா கொடுத்தாரு ஊர் பேர் என் ராத்திரி நாடாக விளங்கி வரக்கூடிய மச்ச நாட்டுக்கு சமத்துவ நாடாக விளங்கி வரக்கூடிய சாத்தனூர் சேர்த்து விளங்கி வரக்கூடிய அரக்கர் குலத்தை கருவறுத்த முருகனுடைய புனப்பெயர் வகித்த அசுரப்பாட்டி நாடக ஆசான் ஆறுமுக என்பவர் இதோ விசு ராமலிங்க அடியனுக்கு கொடுக்கப்பட்ட ரூபாய் 101 பாட்டு பாடி பாட்ட பாட மாறி பேர்ல பாடு மாறி பேர்ல பாடு
நாட்டுக்கு சமத்துவ நாடாக விளங்கக்கூடிய தும்பூர் சேர்த்துட்டு விளங்கி வரக்கூடிய நாட்டாண்மை மாறி நாகப்பனுடைய தம்பி ஐயா மாறி என்பவர் இதோ விசு ராமலிங்க நாகப்பன் ஆறு தந்தை என்னை பெற்றெடுத்த தந்தைக்கு சமத்துவமாக விளங்கக்கூடிய உயர் திருவாளர் நாட்டாண்மை நாகப்பன் ஐயா இதோ விசு ராமலிங்க அடியனுக்கு கொடுக்கப்பட்ட ரூபாய் 501. அம்மா ஒண்ணு போய் மாத்தி மாத்தி சொல்லி விட்டாரு. இல்லறமாக கிரகசான்னு காதிமான விடுத்து என்ன அடுத்த சமாச்சாரம் என்னம்மா போஜராஜன் தாயார் குலத்திரமாலா இருவரும் மாத்தான சமூகத்தை நாடி வர சொல்லிருக்காங்க. அதனால அப்பா அம்மா பார்க்க போறோம். மாட்டுக்காரன் அப்பா நான் மாடு மேய்க்கிறேன். மாட்டுக்காரன் எப்பா? ஆமா. இந்த வண்டிக்காரன் ஐயா வண்டிக்காரன் அப்பா நான் வண்டி ஓட்டுறேன். ஓ எங்களுக்கு வண்டி ஓட்டியா? இந்த வண்டி ஓட்டியா? வண்டி ஓட்டிதான். வண்டி ஓட்டி சீக்கிரம் ஓடி. எங்க அப்பா இருப்பாரு, எங்க அம்மா இருப்பாங்க, உங்க மகளா இருக்கும் என்ன பொண்ணு நீ வந்திருக்க சொல்லு. ஒரு கோடி வணக்கம் ஆமா
உங்க பாதத்துக்கு மகளா இருக்கிற கொண்டு ஒரு கோடி வணக்கம். என்ன பண்ணுவீ தயாருக்கு பாத்துல இருவடியா நல்லா இருமா பல்லாண்டு கால வாழ என்று ஆசீர்வாதம் அளித்திருக்கிறது. அப்படி என்று கேட்கிறான். தாய் தந்தை இருவருக்கு வயதாகி கொண்டிருக்கிறது. ஆமா. நீயோ ஒன்னே ஒண்ணு கண்ணன் கண்ணு கருவேப்பிலை தொத்து மாதிரி ஒரு பொண்ணு எங்க பூச்சி இருக்கு பொழுது உனக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாது நம்ம திருமணம் செய்யாத கண்ணு. காலாகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு ஒரு எண்ணத்துல ஒண்ணு அடைச்சிருக்கேன். கல்யாணமா? ஆமாம்மா. எனக்கா? எம்மா 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 என்னம்மா கல்யாணம்? கல்யாணம் என்பதே பெருத்த தொல்லை. அத கடவுளை கூட நான் கண்டதில்லை. எனக்கு கல்யாணம் வேணும். ஏப்பா கல்யாணம் தொல்லையா? ஆமா. கைதா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்த பிறகுதான் நீ பிறந்தா. நாங்க ஒரு கால் பேசி எடுத்து பாக்கணும்.
எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு சாப்பிடறதுக்குள்ள எங்க பேர பிள்ளைங்க தூக்கி பார்க்கணும் அது எங்க மூஞ்சில ஒண்ணு கடிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்காது ஏண்டா வாயில் அடிக்கணும் மகாராஜா பேர பிள்ளைய பார்த்துட்டு இறந்து விட்டால் மோட்சம் என்று சொல்லியிருக்காங்க. பெத்த பிள்ளைய விட பேர பிள்ளைய உச்சிடும் ஆமா மகாராஜா ஆமாங்க அதனால நாங்க பண்ணலாம்னு எல்லா பாக்குறோம் சுகத்தை விட பெண்ணா பிறந்தவனுக்கு புருஷன் என் பொண்ணை விட எல்லாம் இவளுக்கு தெரியும் அவன் ஆண்டு ஆண்டு அனுபவம் அனுபவிச்சுவாங்க ஆமா நம்ம அப்பா அம்மா நம்மளை கட்டி விட்டாலும் வீட்டுல வச்சிருக்காங்க. நான் ஏதாவது மூஞ்சி இழுத்து போட்டு உட்காந்துருந்தேனா அது இல்லையாம்மா. வீட்டு வேலை செய்யாட்டா சும்மா போய் டிவி உட்காந்து ரிமோட் ஆகிட்டு டிவி பார்த்து கொஞ்சம் கிடையாது. 6 மணி 7 மணி ஆச்சு ஆக்கத்தோடு பக்கத்தோடு மயில இருக்கு போய் படம் பார்க்க போனா இல்ல. எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லல. கன்னியாகுமரி மாதிரி கன்னியாகுமரி 4 பெத்து வச்சிருக்கான் என்ன பள்ளிக்கூடம் போறேன்னு அரசூர்ல பள்ளியோட சந்தா பொந்து பொந்தா எவன் கூட சுத்துறாளுவா எப்பா? அது மாதிரி நீ சுத்திருக்கியா கல்யாணம் சுத்து தந்துட்டாங்க. வண்டி மிச்சம் வண்டி மிச்சம் மரகட்டு ஹீரோ கட்டி மத்த ஜாமா தட்டு பவுன் பண்டா எல்லாம் மிச்சம் போனா வரும் நம்மளுக்கு ஓ என்ன உள்ள முள்ள எப்போ கல்யாணம் வேணாம்னு நான் சொல்லல. கல்யாணம் எப்ப எனக்கு வேணுமோ அப்ப நான் கல்யாணம் பண்ணி கொடுங்க சொல்லி அப்ப பண்ணி கொடுங்க. சரி. இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் என்பது வேணாம். ஆமா. அதனால எம்மா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. அதனால உனக்கு திருமணம் வேணாம் இருந்தியா ஆடா உத்தரன் தரிசனம் கல்யாணம் இப்ப வேணாம் உனக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப கட்டிக்கிறாங்க ஆமா. அதனால இப்பவும் மனக்கருத்து என்ன மனசுல ஆசை? இப்ப என்னன்னு கேக்குறியா? ஆமா. எப்ப நந்தவனம் செல்லனாரு. எம்மா, நானும் படிச்சுட்டு அப்பா வீட்டிலே இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா, ஆமா, தாதியோட நானும் தாதி ஒண்ணா சேர்ந்து சும்மா விளையாட்டு நந்தவனம் போய் பார்த்து நந்தவனம் நதிகரையெல்லாம் வேடிக்கை பார்த்து மகாராஜா வனவேடிக்கை பார்க்க போலான்னு ஆசை. மகாராஜோ என்னம்மா தாய தண்ணி துறையில பார்த்தா பிள்ளைய போய் வீட்டுல அங்க பார்க்க போய் ஊட்ட போய் பார்க்க வேணாம்னு சொல்லுவாங்க. என் பொண்டாட்டி பார்த்தாலே போதிய மோளை பார்க்க வேணாம் ஆமா. அதனால ஏன்டி ஏன் வாய் வச்சு சும்மா இருக்க சொல்லி அனுப்புடி அதனால அப்ப நாங்க தேவடைய தூர பண்ற தேவடைய போறோம் நானும் என் தாதியும் நந்தவனம் போய் வரோம். ஆமா அம்மா கிட்ட எதை கேட்டு வா அம்மா என்ன சொல்றாங்க சொல்லமா போயிட்டு வா மானி. ஓ மடி ஓ இப்படியாத்தானே தாதியும் சுந்தரம் தாதியும் கொண்டு நந்தவனம் போய் கொண்டிருக்க இக்கதை எப்படி இருக்க அங்கு தேசாதிபதியா இருக்கும் குடைவல்லால் கருணாபிஷேகன் கொடுக்குமாறு காண்க